It happens in heaven. Anjikayam. Not my will, Lord. Not my will. Let your will be done. That I will tendency, I has come into human beings. We have got it from the devil, the spirit of pride. ஜீவிப்பது நான் அல்ல, But Christ Jesus that liveth in me. சாத்தான் அல்லது பிசாசு எப்படி பயணிக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியுமா? Like lightning. Our problem is with the unseen world. ஆறாவது நாளிலே Man was now created. He taught Adam to choose what is good. So let me go and deceive this woman. If I eat this, I will become immortal. Snake spirit. Knowledge of good and evil. All good ideas are not God's ideas. He says one day there's going to be a famine of this world. You now know that in this world there is good and evil. For so many years you did not know. Let's start with timeline number 1. இப்பொழுது கால அட்டவணை முதல் குறிப்பில் இருந்து நாம் தொடங்குவோம். Okay, it happens in heaven. அது பரலோகத்தில் ஆரம்பிக்கிறது. Isaiah chapter 14 or Ezekiel chapter 28. ஏசாயா 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம். So let's turn to Isaiah 14 verses 12 to 15. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 15. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. யாரை குறித்து பேசுறது? லூசிஃபர். சேட்டன். பிசாசு, லூசிஃபர். நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிர்வம் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கின அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். Let's read verse 13 again. மறுபடியும் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் வானத்துக்கு ஏறுவேன். வானத்துக்கு ஏறுவேன். I will ascend to heaven. Okay. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். Second point. இரண்டாவது குறிப்பு. Okay, now let's go to the third one. மூன்றாவதுக்கு நேரே போவோம். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். Number 3. மூன்றாவது. I will again. How many I wills are there? அங்கே நான் என்று எத்தனை முறை இருக்கிறது? I will is thinking in his mind. நான் செய்வேன், நான் இப்படி செய்வேன் என்று அவன் சிந்திக்கிறான். Right? He is only thinking. He has not done that. அவன் இன்னும் செய்து முடிக்கலங்க, அப்படி சிந்திக்கிறான். Then fourth point. நான்காவது குறிப்பு. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். I will do that. நான் இப்படி செய்வேன். Okay. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும். I will become like God. நான் தேவனை போல ஆவேன் என்றும். 5 I wills. அங்கே நான் இப்படி ஆவேன், இப்படி செய்வேன் என்கின்ற 5 குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். What did Jesus say? இயேசு என்ன சொன்னாருங்க? Anjikayam. Not my will, Lord. Not my will. Let your will be done. 5 காரியங்களை சுமந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பிதாவே, என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். So that I will tendency, I has come into human beings. We have got it from the devil, the spirit of pride. அங்கே நான் யார் தெரியுமா? அங்கே நான் என்கின்ற அந்த அகம்பாவம் என்பது பிசாசினிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். It is no longer I that liveth. இனி ஜீவிப்பது நான் அல்ல, but Christ Jesus that liveth in me. கிறிஸ்து இயேசுவே எனக்குள் ஜீவிக்கிறார். And the life I lead now, I live in faith in the Son of God who loved me and gave himself for me. Galatians 2:20. கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டதோ, என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே எனக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? If you don't have this spirit, you can say that. இந்த ஆவி உங்களிடத்தில் இல்லாவிட்டால் நீங்க அப்படி வேணா உங்களுக்கு சொல்லலாம். The spirit of pride. பெருமையின் ஆவி. Right?
That was the first, that's how everything started. அந்த மேட்டிமையின் ஆவியிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சது. Now what did God do? இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார்? Luke chapter 10 verses 18. Verse 18. லூக்கா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு நாம் கடந்து போவோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். I saw Satan fall on this earth like lightning. சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். Do you know how Satan travels? சாத்தான் அல்லது பிசாசு எப்படி பயணிக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியுமா? Like lightning. அவன் மின்னலை போல பயணிக்கிறான். In 1 second he can be in Chennai city. Next second he can be in New York city. ஒரு வினாடியிலே அவன் சென்னையில் இருக்க, அடுத்த வினாடியிலே அவன் நியூயார்க் பட்டணத்தில் இருப்பான். This is how we learn from the Bible. இப்படித்தான் நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். Like lightning. ஒரு மின்னலை போல். The distance from heaven to earth like a lightning he fell. பரலோகத்திலிருந்து பூமிக்கு ஒரு மின்னலை போல அவன் வந்து விழுந்தான் என்று வாசிக்கிறோம். This is what happened in history. வரலாற்றிலே இதுதான் நடந்தது. God pushed him down and said, go down. பிசாசை தேவன் தள்ளிவிட்டு நீ கீழே போன்னு சொல்லிட்டார். Now where are these fallen angels? Satan and his fallen angels. According to the Bible, you give me the answer. பிசாசும் இந்த விழுந்து போன தூதர்களும் வேதத்தின்படி எங்கே இருக்கிறார்கள்? நீங்க பதில் சொல்லுங்களேன். You are not reading the Bible, come here to learn for the first time. You know it. நீங்க வேதத்தை இப்போதான் முதல் முறை வாசிக்கீங்க, வரல உங்களுக்கு வேதம் ஏற்கனவே தெரியும் தான். Give me the Bible verse. வேத வசனத்தை சொல்லுங்க. Ephesians chapter 6. எபேசியர் 6ஆம் அதிகாரம் verses 10 to 12. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 இலிருந்து 12ஆம் வசனம். I have taught you Ephesians 6 in this church earlier. இந்த சபையிலே நான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன். Paul first writes about the seen world. இந்த தரிசிக்கிற உலகத்தை குறித்து பவுல் எழுதி இருக்கிறார். He talks about husband and wives in this seen world. இங்கே நாம் பார்க்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய மனைவி புருஷர்களை குறித்து அவர் விவரிக்கிறார். Then he talks about parents and children. பின்பு பெற்றோர் பிள்ளைகளை குறித்து அவர் எழுதுகிறார். Then he talks about fathers, do not provoke your children. பின்பு பெற்றோரே நீ பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள் என்று Then he is saying, masters, take care of your slaves. பின்பு எஜமான்களே உங்கள் வேலைக்காரரை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். All this is in the seen world. இதெல்லாம் நம் கண்ணால் தரிசிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய உலகத்திலே காணும் காட்சிகள். Now he says finally. பின்பு கடைசியாக என்று ஆரம்பிக்கிறார். அப்படிதான் இருக்கு. Finally. கடைசியாக என் சகோதரரே என்று தான் ஆரம்பிக்கிறார். Now let me talk to you about the unseen world. அதரிசனமான உலகத்தை குறித்து நான் உங்களிடத்தில் சற்று பேசட்டும். Now what does he write from verses 10 to 12? எபேசியர் 6:10 அவர் என்ன சொல்லுகிறார் என்று வாசிப்போம். அந்த வசனத்திலிருந்து, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. So he gives you the description of all the kinds of demons, types of demons in the heavenly places. அங்கே வான மண்டலங்களில் இருக்கக்கூடிய பலவிதமான பிசாசுகள் அல்லது பொல்லாத ஆவிகளை குறித்த விவரணையை அங்கே பவுல் எழுதுகிறார். He is saying our problem is not with flesh and blood, people in the seen world. Our problem is with the unseen world. அவர் மிக தெளிவா இங்க குறிப்பிடுகிறார், நம்முடைய பிரச்சனை நாம் தரிசிக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய இரத்தமும் மாம்சமான மனுஷர்கள் அல்ல, அதிர்சனமான உலகத்தில் இருக்கக்கூடிய ஆவிகளோடு தான் நமக்கு பிரச்சனை என்று சொல்லுகிறார். So heaven, what happened in heaven? Number 1. Number 2, we now come to the heavenlies. After Satan came, he brought a lot of these so-called fallen angels. That's the next timeline.
முதல் கால அட்டவணை வானத்தில் என்ன நடந்தது, பின்பு வான மண்டலங்களுக்கு தள்ளப்பட்ட பிசாசும் அவனுடைய விழுந்து போன தூதர்களும், அதுதான் இரண்டாவது கால அட்டவணை. Now only we are coming to Genesis, how the world was created. இப்போதான் நம்ம ஆதி ஆகமத்திற்கு வரோம், எப்படி இந்த உலகமானது உருவானது. That is Genesis. What is Genesis? எது ஆதி ஆகமம், எது ஆரம்பம்? That is only Genesis. அதுதாங்க ஆரம்பம். ஆரம்பம் தான் Genesis இங்கிலீஷ்ல. ஆங்கிலத்திலே how the world was created. எப்படி இந்த உலகமானது சிருஷ்டிக்கப்பட்டது. Then after the world was created, உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட பின்பு you fill in the blanks. நீங்க அந்த இடங்களை நிரப்பிக் கொள்ளுங்க. என்ன நடந்தது? Man was created. மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான். On the 6th day, ஆறாவது நாளிலே man was now created. இப்போ மனுஷன் உருவாக்கப்பட்டான். Animals, மிருகங்கள், birds, பறவைகள், all these things have been created. இவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. Now God is walking with man. இப்போ தேவன் மனுஷனோடு கூட உலாவுகிறார். And Adam, இது என்னுடைய imagination. Adam is seeing every animal 2 by 2. இப்போ இது என்னுடைய கற்பனை. ஆதாம் எல்லா மிருகங்களையும் ஜோடி ஜோடியா பார்க்கறாரு. And he also sees birds also ஜோடி ஜோடி. பறவையும் ஜோடி ஜோடியா பார்க்கறாரு. But he is looking, எனக்கு ஜோடி இல்லையே, எனக்கு ஜோடி இல்லைன்னு பார்க்கறாரு. Right? And also intuition. The English word is used. Intuition. Adam was intuition. Tuition எடுத்துட்டு இருக்காரு கடவுள்கிட்ட. இன்ட்யூஷன் என்கின்ற ஆங்கில வார்த்தை தேவனிடத்தில் ஒரு பாடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஆதாம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Who is giving tuition to Adam here? இங்கே ஆதாமுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறவர் யார்? God. தேவன். Everything is going on well now. எல்லாமே இதுவரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. For a long time, நீண்ட காலத்திற்கு God was taking tuition. தேவன் ஆதாமுக்கு பாடத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். And every time God took tuition, எப்போதெல்லாம் தேவன் ஆதாமுக்கு பாடம் எடுத்தாரோ, he taught Adam to choose what is good. நன்மையானது எதுவோ அதை மாத்திரமே தெரிந்தெடுக்கும்படி அவர் சொல்லிக் கொடுத்தார். Now somebody else is created now from Adam. இப்போ ஆதாமிலிருந்து இன்னொரு ஒரு சிருஷ்டி உருவாக்கப்படுகிறது. யாரு? Eve is created now. இப்பொழுது ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டாள். So until then Adam had no problem in choosing what is good. எது நன்மை என்று தெரிந்து கொள்ள அது வரைக்கும் ஆதாமுக்கு பிரச்சனையே இல்லைங்க. Now suddenly Satan is seeing யாரோ ஆடம் பக்கத்துல கூட நடந்து வராங்க, and he knew who to approach. இப்போ சாத்தான் பார்க்கறான், ஆதாமுக்கு பக்கத்துல யாரோ நடந்து வராங்களே, யாரை போய் பார்த்து கவுக்கணும்ன்றது இப்போ சாத்தானுக்கு புரிஞ்சிடுச்சு. இதுக்கு தான் காத்திருந்தேன். I've been waiting for this only. இந்த நேரத்துக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். He saw God and Adam commune. தேவன் ஆதாமோடு கூட தொடர்பு ஏற்படுத்துவதை சாத்தான் பார்த்து கொண்டிருந்தான். Now spirit of jealousy. இப்போ எரிச்சலின் ஆவி. I want to cut this relationship between God and Adam. தேவனுக்கும் ஆதாமுக்கும் உள்ள இந்த நல்லுறவை நான் எப்படியாவது வெட்ட வேண்டும். So let me go and deceive this woman. நாம் போய் இந்த ஸ்திரியை வஞ்சிக்கட்டும். அவ்வளவுதான் ஹிஸ்டரி. எனக்கு தெரிஞ்சு புரிஞ்ச பைபிள் அவ்வளவுதாங்க. How do I separate man from God? எப்படி மனுஷனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கலாம்? இதுதான் அவனுடைய யுக்தி திட்டம். So what was the offer? அப்ப அங்கே அவன் வெச்ச ஒரு காரியம் என்ன? There in Genesis chapter 3 verses 8 to 13, go home and read it. ஆதியாகமம் 3 வசனம் 8 லிருந்து 13 நீங்க வீட்டுக்கு போய் அதை வாசிக்கலாம். What attracted Eve to eat that fruit? அந்த மரத்தின் கனியை புசிக்கும்படி எது ஏவாளை ஈர்த்தது? What was that? What did he tell? You shall not die. You will have immortal life. எது பிசாசு அவளிடத்தில் எதை சொன்னான்? நீ சாக மாட்டாய், உனக்கு நித்திய ஜீவன் இருக்கும் என்று சொன்னான். You shall not die means you shall have life. நீ சாவதில்லை என்றால் அர்த்தம் உனக்கு நீ பிழைத்திருப்பாய். What an attractive offer. Every religion has a tree of life. தெரியுமா? Every religion. எல்லா மதத்துக்கும் எல்லா மதத்திலேயும் இந்த ஜீவ விருட்சம் என்கின்ற ஒரு காரியம் மட்டும் உங்களுக்கு தெரியுமா? இந்த இம்மார்டாலிட்டிக்கு தான் இன்னி வரைக்கும் அம்சிக்கிறானுங்க. இன்றைய வரைக்கும் இந்த முடிவில்லாத காரியத்தை குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். Man is after immortality. மனுஷன் சாவாமையை என்றென்றைக்கும் நாடிக்கொண்டே இருக்கிறான். Once he realized that his time is limited, he says,
I want to make a name before I die. நான் I should be remembered forever. பைபிள்ல இருக்கு. அவனுடைய நாட்கள் குறிக்கப்பட்டு நினைச்சோன்னு இல்லை, நான் சாவதற்கு முன்பாக நான் என் பெயர் பிரஸ்தாபத்தை நான் உண்டாக்கிட்டு தான் போவேன்னு சொல்றேன். அது வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. Eve could not resist this offer. இந்த ஒரு காரியத்தை ஏவாளால் நிராகரிக்க முடியவில்லை. If I eat this, I will become immortal. ஒருவேளை நான் இந்த பழத்தை புசித்தா நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருப்பேனோ. She got confused with physical life. அங்கே மாம்சம் சார்ந்த வாழ்க்கையோடு கூட ஒரு குழப்பத்திற்குள்ளே அவள் கடந்து போனாள். So when Adam saw that Eve ate it and never fell down dead, he also took a bite. இப்போ ஏவாள் அந்த பழத்தை புசித்து அவ உடனடியே செத்து மடியலன்னு பார்த்ததுமே தானும் ஒரு பங்கு எடுத்து புசித்தான். Now you understand the Bible. இப்போ வேதம் உங்களுக்கு புரியுதா? I hope we all have the same Bible. உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிற இதே பைபிள் தான் இருக்கு நான் நம்புறேன். Okay, this is what is there. இதுதான் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. Right, until Adam was alone, no problem. ஆதாம் தனித்து இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. He was able to commune with God during the cool of the day. எல்லாம் போட்டுருக்கு. பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவனோடு கூட தொடர்பில் இருந்தான் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அந்த பிறகு தான் பிரச்சனை. This is what the Bible is saying. வேதம் இப்படிதான் சொல்லுகிறது. Now you are going to learn something very important. ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க இப்ப படிக்க போறீங்க. Spiritual, not physical. ஆவிக்குரிய காரியம், மாம்சம் சார்ந்த காரியம் அல்ல. Not knowledge. அறிவு சார்ந்த காரியம் அல்ல. What was it? Something wrong with the fruit or something wrong with the spirit that offered? அங்க அவளுக்கு முன்வைக்கப்பட்ட அந்த காரியத்திலே பழத்துல பிரச்சனையா இல்ல ஆவில பிரச்சனையா? Snake spirit. அங்க சர்ப்பத்தின் ஆவி. Satan himself. பிசாசு தாமே அப்படி வந்தான். Very clear. ரொம்ப தெளிவா இருக்கு. The knowledge of good and evil. நன்மை தீமையை அறிகின்ற அறிவு. We all know நமக்கு நல்லா தெரியும். வேதத்துல நமக்கு நல்லா தெரியும். In the wilderness, வனாந்திரத்திலே so many snakes came and bit all the people of Israel. இஸ்ரவேல் ஜனத்தாரை அநேக சர்ப்பங்கள் வந்து கடித்தன என்று. And it also says they died. அது மாத்திரமல்ல அவங்க செத்து போனாங்கன்றே வேதம் சொல்லுது. Then whoever is having this problem, snake bite, if you look at the snake you will get all right, huh? ஆனா யாரெல்லாம் இந்த சர்ப்பத்தினால் சீண்டப்பட்டார்கள் கடிக்கப்பட்டார்கள் அவங்கெல்லாம் இந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தா சரியாயிடுவாங்களா? நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் இந்த ஆவி. இதுதான் confusion. You can never make out unless you are spiritual whether that spirit is in a church. அந்த ஆவி நம்முடைய சபையில இருக்கிறதா இல்லையா என்கின்ற குறித்த தெளிவு நீங்கள் ஆவிக்குரியவர்களா இல்லாவிட்டால் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. 99% truth will be there. 99% அங்க சத்தியம் இருக்கும். 1% lie is enough. 1% பொய் போதுங்க. So you have to be wise in finding out if the snake spirit is there. சர்ப்பத்தின் ஆவி இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஞானமுள்ளவர்களா இருக்க வேண்டும். The knowledge of good and evil. Just because you see a little good, it need not be God. நன்மை தீமை அறிகிற அறிவு ஏதோ கொஞ்சம் நன்மையா இருக்குது என்பதை நீங்க பார்த்ததுனால அது தேவனுடைய நன்மை என்று நீங்கள் முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. All good ideas are not God's ideas. எல்லா நன்மையான யோசனைகளும் தேவ யோசனைகள் என்று நாம் எடுக்க முடியாது. நான் நல்லதானே செய்றேன், அது மூலமா என்ன வருது? So Numbers 21:5 and 6, Numbers 21:8 and 9 வீட்ல படிச்சுக்கங்க. என்னாகும் 29:5, 6, 8, 9 நீங்கள் வீட்டிலே வாசியுங்கள். So we understand from the Bible, man is a tripartite being. வேதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம் மனிதன் முக்கூட்டு பரிமாணம் உள்ள ஒரு பிறவியாக இருக்கிறான் என்று. If you go to the right place, I will not stop you. சரியான இடத்துக்கு போனா நான் உங்களை தடுக்க மாட்டேன். If you get caught between good and evil, I'll stop you. நல்லதுக்கு கெட்டதுக்கு நடுவுல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களை நிறுத்துவேன். If you have both this knowledge, you are in trouble. ரெண்டு அறிவு இருக்குமானா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை. You must learn to choose what is God saying. எது தேவன் சொல்லுகிறாரோ அதை தெரிந்து கொள்ள நீங்கள் பழக வேண்டும். Turn left or turn right. வலது பக்கமா இடது பக்கமா எங்கே திரும்ப வேண்டும்? And God so fed up with man, மனுஷனை கண்டு தேவன் அதிகமாய் வெறுத்து போனார்.
He says one day there's going to be a famine of this word. பாருங்களேன், ஒரு நாள் வார்த்தையின் பஞ்சம் வரப்போகிறது. இதுல பஞ்சம் இல்லை, இது இருக்குது உன் மடியில தான் இருக்கு. பிரிண்டட் மேட்டர்ல நோ ப்ராப்ளம். அச்சடிக்கப்பட்ட வேதத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம கையில எப்பவுமே இருக்கும். You are caught between two roads. இப்பொழுது இருவழி சந்தியிலே நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள். You want to know the will of God. தேவ சித்தத்தை அறிய விரும்புகிறீர்கள். Lord, should I turn right or should I turn left? நான் வலது பக்கம் திரும்பணுமா இடது பக்கம் திரும்பணுமா ஆண்டவரே? பஞ்சம். No reply. வார்த்தையின் பஞ்சம், பதில் இல்லை. We are in those days now. அந்த நாட்களிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப upset. God is very upset. விட்டா பால்துருவேன். தேவன் அதிகமாய் வருந்துகிறார். என்னலாம் நான் பண்ணிட்டேன், இன்னும் மனுஷன் மாற மாட்டானே, நான் பேச மாட்டேன் உங்ககிட்ட போ. So we are all struggling today. ஆகையினால் தான் இன்றைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே. Lord, I want to know the will of God. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எனக்கு தெரியணும். அவரோ மௌனமா இருந்தார். No matter what I tell him, he goes back to the idols. நான் எதை சொன்னாலும் அவன் விக்கிரகங்களுக்கு பின்னே போய் கொண்டே இருக்கிறான். Understand God, please. தேவனை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். Now let's back to the Garden of Eden. மறுபடியும் நாம் ஏதேன் தோட்டத்திற்கு வருவோம். It says one Bible teacher came here and taught us that Adam for 33 and a half years, and that 33 and a half only Jesus lived. First Adam 33 and a half, second Adam also 33 and a half. ஒரு முறை ஒரு வேதாகம ஆசிரியர் இங்கே வந்து நம்ம கற்றுக் கொடுத்தார். முதலாவது ஆதாம் 33.5 ஆண்டுகள் பூமியிலே வாழ்ந்தார் என்றும், அதே போலதான் இரண்டாவது ஆதாமும் இயேசுவானவர் 33 ஆண்டுகளும் வாழ்ந்தார் என்று சொல்லுகிறார். 33 and a half years without knowing Eve. ஏவாளை அறியாமல் 33.5 ஆண்டுகள் ஆதாம் இருந்தார். Until then it was the age of innocence. அது வரைக்கும் பாவம் அறியாத ஒரு காலமாய் இருந்தது. குழந்தை பிள்ளை மாதிரி இருந்தான், innocent. After that fruit was eaten, ஆனாலும் அந்த பழத்தை புசித்த பின்பு knowledge of good and evil, the conscience opened up. நன்மை தீமை அறியக்கூடிய அந்த மனசாட்சியானது அன்றைக்கு திறக்கப்பட்டது. So age of innocence. Now we go to timeline. I'm talking about timeline. நான் கால அட்டவணை பேசுகிறேன். பாவமறியா யுகத்திலிருந்து Age of conscience. மனசாட்சியின் காலத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். Adam, have you eaten this fruit? ஆதாமே, இந்த பழத்தை நீ புசிச்சாயா? Oh, you now know that in this world there is good and evil. ஓ, உனக்கு தெரிஞ்சிருச்சா இந்த உலகத்துல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு என்பது? How do you say that you are naked? உனக்கு எப்படி தெரியும் நீ நிர்வாணியா இருக்கிறாய் என்று? For so many years you did not know. இத்தனை வருஷம் உனக்கு தெரியாதே. Not now you know. ஆனா இப்போ உனக்கு தெரியுதே. Have you eaten that fruit? அந்த பழத்தை நீ புசிச்சு சாப்பிட்டுட்டியா? From age of innocence, the next timeline is age of conscience. பாவமறியா காலத்திலிருந்து அடுத்த காலம் மனசாட்சியின் காலம். So before they were all punished by God, the Bible teaches me, வேதாகமம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது, அவர்கள் தேவனால் தண்டிக்கப்படுவதற்கு முன்பு the serpent is now cursed. இப்பொழுது சர்ப்பமானது சபிக்கப்படுகிறது. The woman is now cursed. இப்பொழுது அந்த ஸ்திரீயும் சபிக்கப்படுகிறாள். And the ground is also cursed. அந்த நிலமும் சாபத்துக்குள்ளாகிறது. Now Bible teachers are teaching that all curses have been removed. வேதம் நமக்கு இன்னொன்றை சொல்லித் தருகிறது, எல்லா சாபங்களும் நீக்கப்பட்டது என்று. It means you can go into the labor ward and come out in 2 minutes. அப்படியானா அதனுடைய பொருள் என்ன? நீங்க போயிட்டு இந்த பிரசவ வார்டுக்குள்ள போயிட்டு 2 நிமிஷத்துல வெளியே வந்துடலாம். Reversed. எல்லாம் தலைகீழ ஆயிடுச்சு. யப்பா யமான் கத்த வேண்டியதே இல்ல. But I don't see that happening. ஆனா அது நடக்கிறத நான் பார்க்கல. And the serpent is still crawling only. ஆனா இன்றைக்கும் அந்த சர்ப்பமானது ஊர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. Has it been reversed? அது தலைகீழ ஆயிடுச்சாங்க. But I don't know why everybody is teaching that
all curses have been sorted out. எனக்கு புரியல ஏன் எல்லா சாபங்களும் நீக்கப்பட்டு விட்டது என்று எப்படி மற்றவர்கள் போதிக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. But when I read the Bible, still the same thing the woman is going through, same thing the serpent is going through, and still I find thorns and thistles, scorpions all over the place. ஆனால் நான் பார்க்கிறேன் இன்றும் ஸ்திரீயானவள் அதே பாடுகளின் வழியே போகிறாள், இன்னும் சர்ப்பமானது உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் முள்ளும் நெரிஞ்சல்களும் நம்மை சுற்றி இருக்கத்தான் செய்கிறது. Now that your spirit is now open to the conscience which records good and evil, I will give you the law. நன்மையை தீமையை அறியக்கூடிய மனசாட்சியின் காலத்திற்குள்ளே நீ பிரவேசித்தபடினால் இப்பொழுது நான் உனக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறேன்.